வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. தமிழ்நாட்டில் சமீபத்திய அதிக முழக்கம் அப்படின்றது கூட்டணி ஆட்சியில் பங்கு அப்படின்றதாக தான் இருக்கிறது. குறிப்பாக அமித்ஷா தொடர்ந்து 4 முறை சொல்லிய பிறகும் அதிமுக பொதுச் செயலாளர் கூட்டணி ஆட்சி இல்லை, அதிமுக தனித்து ஆட்சி அமைக்கும் அப்படின்ற விஷயத்த தனிப்பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும் அப்படின்றதையும் சொல்கிறாரு. இதற்கு மத்தியில் இன்னைக்கு பாமகவுடைய தொடக்க நாள் விழாவில் திரு அன்புமணி அவர்கள் இது பற்றின ஒரு செய்தியை பதிவிட்டிருந்தார். அதில் ஆளும் அரசில் பாமகவும் பங்கேற்க வேண்டும் அப்படின்னு கூட்டணி அரசில் பங்கேற்பு குறித்து தன்னுடைய ஆர்வத்தை பாமகவுடைய நோக்கத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். இதே தான் ஏற்கனவே திரு டிடிவி தினகரன் சொன்னதும் குறிப்பிடத்தக்கது. தேர்தலுக்கு பிறகு 2026 தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அப்படின்னு ஒன்று பார்ப்பீங்க அப்படின்னாரு. வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் இது, நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லுது தேமுதிக. கூட்டணி ஆட்சி விவகாரம் அதிமுக பாஜக கூட்டணி, இங்கே இந்த குரல்கள் அதிகமாக ஒலிக்கிறதா? ஏன் இன்னைக்கு பாஜகவை தொடர்ந்து பாமகவும் இந்த நேரத்தில் கூட்டணி ஆட்சி கேட்கிறது அப்படின்ற கேள்விகள்லாம் விவாதிக்க இருக்கிறோம். பாஜக முதல் பாமக வரை கூட்டணி ஆட்சி கோஷத்தின் பின்னணி என்ன அப்படின்னு சிறப்பு விருந்தினர்கள் நினைக்கிறார்கள். நிகழ்ச்சிக்கு விசிக தரப்பிலிருந்து திரு பாவலன் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். தொடர்ந்து அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். வழக்கறிஞர் திரு சேலம் மணிகண்டன் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். வலதுசாரி திரு எம் குமார் அவரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நான் முதல்ல திரு எம் குமார், பாஜக கேட்டுக்கொண்டே இருந்தது 4 முறையும், அது அந்த அர்த்தத்தில் இல்லைன்னு அதிமுக விளக்கம் சொன்னது. இன்னைக்கு பாஜக பாணியை பாமகவும் கடைபிடிக்குதோ, கூட்டணி ஆட்சின்னு கேட்டிருக்காங்க. என்ன பின்னணி? விசிக கேட்கலையா? விசிக கேட்குறாங்க, ஆனால் இந்த தேர்தலில் சாத்தியமில்லை. தொடங்கி வச்சது தொடங்கி வச்சது அவர் தான். காரணம் என்னன்னா, நான் அவரை குறை சொல்லலை, விசிகாவை நான் குறை சொல்லவில்லை. காலம் மாறுது. ஏன்னா 1921 சுப்ராயல் ரெட்டியார் ஆரம்பித்த முதலமைச்சர், ஃபஸ்ட் முதலமைச்சர் 1921 தமிழ்நாட்டுக்கு தேர்தல் நடந்தது. அப்போ தான் முதலமைச்சர் அவர் காலத்திலேருந்து நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா பனங்கல் அரசர் அப்படியே தொடர்ந்து நீங்கள் 104 வருஷம் ஆகுது. இந்த 104 வருஷத்தில் நடக்காத விஷயங்கள் இந்த தேர்தலில் நடக்க போகுது. பெரிய பெரிய அதிசயங்கள்லாம் நடக்க போகிறது. காரணம் என்னென்னா, பெரிய கட்சிகள் உங்களுக்கு என்னப்பா, நீங்கள்லாம் சின்ன கட்சிகள், நீங்கள் எங்க கூட வந்தால் நீங்கள் ஜெயிக்கலாம், என்ன ஒரு சீட்டோ 2 சீட்டோ நீங்கள் வாங்கலாம், ஏதோ கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க, அது உங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும், இருந்தால் வாங்க. நீங்கள் ஒரு சமூகத்தின் ரீதியாகவோ ஒரு குறிப்பிட்ட ஜனங்களுக்கு நீங்கள் ஒரு குழுக்கு நீங்கள் தலைவராகவோ இருந்துட்டு போங்க. அந்த குழுக்கள் தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் இருக்காங்க. அதனால் நீங்கள் உங்களுக்கு ஒரு இடத்துல அந்த மாதிரி ஓட் பேங்க் கிடையாது. அதனால் நீங்கள் எங்களோட வாங்க, உங்களுடைய அறுவடை இதெல்லாம் மகசூலை நாங்கள் அறுவடை பண்ணிக்கிறோம். இதைத்தான் எல்லா கட்சிகளும் இது வரைக்கும் அது காங்கிரஸ் காலத்திலேருந்து 67 திமுக வந்த காலத்திலேருந்து இதைத்தான் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு இந்த பாவம் இந்த சின்ன சின்ன கட்சிகள் அதற்கு இரையாகி அவங்க வாழ்கிறதுக்கு இவங்க கூட சேர்ந்து கோயந்தப்படும். இவங்க கம்யூனிஸ்டும் அதில் இன்டர்நேஷ்னல் பார்ட்டி, ஒரு ஸ்டேட் பார்ட்டிகிட்ட அதுவும் சரண்டர் ஆகி இப்படியெல்லாம் ஆகிட்டு இருக்கிறது. இந்த தேர்தலில் என்ன ஆயிருக்குன்னா, முதல்ல நான் அதுக்காக திருமாவளவனையோ அல்லது அந்த ஆதவர்ஜனையோ நான் சல்யூட் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா கட்சி ஆரம்பிக்கும் போது நாங்கள் வானத்தை வில்லா வளைப்போம், பச்சை காக்க பறக்க வச்சிருவோம், எல்லாம் பண்ணிடுவோம், பாலாறு தேனார் ஓட வைப்போம், எல்லா கட்சியும் அப்படி தான் ஆரம்பிக்கிறது. அப்புறம் ஆரம்பித்த கொஞ்ச நாளையில் அதுக்கப்புறம் வேறு எலக்டோரல் பாலிட்டிக்ஸுக்கு வந்ததுக்கப்புறம் யார் கூட சேர்ந்துடுறாங்க. அப்புறம் அவங்க செய்கிறதெல்லாம் இவங்களும் செய்துக்கிட்டு இருக்காங்க, இவங்க அதுக்கு ஆமாசாமி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அதை துவக்கி வைத்தார், அவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அது தொடர்ந்து தான் இந்த தேர்தலில் விஜய் வந்தது, ஒரு அவருடைய என்ட்ரி இதில் ஒரு தர்க்க ரீதியாக ஒரு வரலாற்று ரீதியாக ஒரு புது மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய தேர்தல். ஏன்னா நிதானமாக கேளுங்க, சிறுபான்மையினர் ஓட்டு, இன்சூர் ஓட்டு யாருக்கு? திமுகவுக்கு 67 நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்சூர் ஓட்டு, ஒரு உழைப்பும் இல்லாமல் அந்த சிறுபான்மையினர் ஓட்டு உழைப்பு இல்லாமல் சொல்லாதீங்க சார், அப்படியே போகுதுன்னு சொல்லுங்க. இல்லை உழைப்பு இல்லாமல் நான் என்ன, நீங்கள் வேறு இடத்துல புரிஞ்சுக்கணும். உழைப்பு இல்லாமல் என்னென்னா, அவங்களுடைய ஓட்டை நமக்கு கொண்டு வரணுங்கிற முயற்சியை எடுக்க வேண்டியதில்லை. அவங்க சாலிட் ஓட்டுன்றேன். சொல்லுங்க, உழைப்பு இல்லாமல் யாரை உழைப்பு இல்லாமல் திமுக அதுக்காக எந்த எஃபோர்ட்டும் எடுக்க வேண்டியதில்லை. அந்த ஓட்டு சாலிடாக அவங்களுக்கு வருங்கிறது அதனுடைய அர்த்தம். அதை தான் நான் சொல்கிறேன். பாஜக எப்படி இந்துத்துவா ஓட்டு சாலிடாக வருதோ அது மாதிரி பாஜக வந்தா இந்துத்துவா ஓட்டு, இந்துத்துவா ஓட்டு எல்லா ஓட்டும் பாஜகவுக்கு வந்தா மற்ற கட்சிகள்லாம் நிற்குமா? அதில் எதிர நிற்க முடியுமா? அப்படிலாம் கிடையாது சார். இந்துக்கள் ஓட்டு வேற, இந்துத்துவா ஓட்டு வேற.
இந்துத்துவா இந்து அது உங்களுக்கு அப்படி தெரியுது, எனக்கு ரெண்டு ஒன்று தான் தெரியுது. அதை எல்லாரும் பிரித்து பேசுறதுனால அப்படி தெரியுது. ஆகையினால இந்த சூழ்நிலை இருப்பதால் இந்த தேர்தலில் மைனாரிட்டிஸ் ஓட்டு எப்போதுமே இருக்கிற திமுகவுக்கு இருக்கிற ஓட் பேங்க் வந்து அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகி அது விஜய்க்கு போகும். அப்படியே போகும், கண்டிப்பாக போகும். அதே போல் எல்லா கட்சிகளுக்கு இருக்கிற ஓட்டுகள் அது பாதிப்பு, முதல் பாதிப்பு திமுகவுக்கு தான். ரெண்டாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா திருமாவளவன், எல்லா கட்சியிலும் இருக்கிற இளைஞர்கள், யூத், எல்லா ஃபேமிலியில் இருக்கிற எல்லா இளைஞர்களும், ஆண்களும் பெண்களும் விஜய்க்கு ஓட்டு போடுவாங்க இந்த தேர்தலில். ஆகையினால இது வந்து ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ரெண்டாவது கூட்டணி, அதிமுக கூட்டணியிலிருந்து விஜய்க்கு போவாங்க. நான் தான் சொல்கிறேன், அதுலேயும் போவாங்க. எல்லா இடத்துலையும் இளைஞர்கள் இருக்கிறவங்க பூரா விஜய்க்கு போவாங்க. ஏன்னா அவர் மாநாடு வேற, அவர் எல்லா மாவட்டத்துக்கு போகிறேன்னு சொல்லியிருக்காரு, போகிறாரு. இப்போ இவங்களுக்கெல்லாம் கூடுற கூட்டத்தை மாதிரி 4 மடங்கு கூட்டம் அவருக்கும் கூடும். எல்லா இடத்துக்கும் கூட்டம் கூடுவாங்க. அது ஒரு பெரிய இது இருக்குது. ஒரு சுற்றல் சுற்றி வருவார். ஆக இப்படியெல்லாம் இருக்கிறதுனால எலெக்ஷன் இந்த தேர்தலில் வந்து தனிப்பெரும்பான்மை இல்லாத ஒரு சூழல் தான் ஏற்படும். எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை இல்லாத சூழல் ஏற்படும். ஏன்னா தலைமை 2 பேரும் இருக்கிற, ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் டிஎம்கேவாக இருக்கட்டும், நான் யதார்த்தத்தை பேசுகிறேன். ஏடிஎம்கேவாக இருக்கட்டும் டிஎம்கே எல்லாத்தையும் மக்கள் பார்த்துட்டு வந்த கட்சி தான். எல்லாத்தையும் பார்த்துருக்காங்க. மக்களுக்கு திருப்தி இல்லை. ஒரு ஓட்டுக்கு அது வேறு. இளைஞர்கள் ஒரு குரூப் ஓட்டை வந்து பணம் கொடுக்கறத தடுக்கிறதுக்கு ஒரு குரூப் தயாராகிட்டு இருக்கு. எல்லா இடத்துலையும் படித்த யூத் இருக்காங்க இல்லையா, இளைஞர்கள், ஒரு சர்வீஸ் ஓரியன்டாக இதை செய்யணும். ஒரு 2000 ரூபா 5 வருஷத்துக்கு 2000 ரூபா நீங்கள் வாங்குறீங்களே பொதுமக்களே, ஒரு மாதத்துக்கு 33 ரூபா 33 பைசா. இதுக்கு நாட்டை நீங்கள் அடகு வைக்கலாமா? 33 ரூபா 33 பைசா தான் ஒரு 5 வருஷத்துக்கு கணக்கு. 60 மாதத்துக்கு கணக்கு போட்டிங்கன்னா 2000 கொடுத்தா 1000 கொடுத்தா அதில் பாதி. ஆக இப்படியெல்லாம் நாட்டை அடகு வைக்காதீங்க, நாட்டினுடைய நலன் பாதிக்கப்படுதுங்கிறத ஒரு யூத்தை வந்து அதுக்காக ஒரு குழு தயாராகிட்டு இருக்கு. ஆகையினால தனி பெரும்பான்மை வராத எந்த கட்சிக்கு வராதுங்கிறது என்னுடைய கணிப்பு. அப்படி வந்தா என்ன ஆகும்? கூட்டணி தான் வரும். யாரும் இல்ல நான் வர மாட்டேன், எல்லாரும் சொல்றது காரணம் நியாயம் சரி. அவங்க கணிச்சிட்டு சொல்றாங்க, சுயமா சிந்திச்சு சொல்றாங்க. ஓகே, நான் கேட்கிறேன் திரு செந்தில்வேல், இந்த முறை ஓட்டு எப்படி போலரைஸ் ஆக போகுது அப்படின்னு ஒரு கணிப்பு எடுக்கிறாரு திரு குமார். விஜய் எங்கெல்லாம் பிரிப்பாரு, இந்த தனி கட்சி ஆதிக்கம் அப்படின்றது அண்ணாமலை கூட சொன்னார். திராவிட கட்சிகளுடைய பங்களிப்பு 50% போயிருச்சு, அவங்க 2 பேரும் சேர்ந்து வாங்குறது, இது ஒரு மாற்றத்தெல்லாம் கொடுக்க போகுதுன்னு அதை நோக்கி தான் இந்த களம் போகுதோ. அதனால தான் வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்ற குரல் திமுக கூட்டணியிலும் கேட்குது, அதிமுக கூட்டணியில் அதிகமாக கேட்குதோ? இல்லைங்க, அப்படி இல்லைங்க. திரு குமார் அவர்கள் என்னுடைய நண்பர், அவர் சில கருத்துக்களை சொன்னார். நம்ம விருப்பின்றி வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் இதை பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப நீங்க மரியாதைக்குரிய மறைந்த முதலமைச்சர் நம்ம செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கின்ற பொழுது அதிமுக வாக்கு என்பது என்னவா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அது 40% மேல. நீங்க 2016 தேர்தலை ஒரு உதாரணமா எடுக்கலாம். ஏன் 2016 தேர்தல் நான் சொல்றேன் அப்படின்னா, அதிமுக தனித்தே போட்டிட்டது. அப்கோர்ஸ் சின்ன கட்சிகளோட கூட்டணி வைத்தார்கள். அந்த கூட்டணி நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படிங்கிற வாதத்துல எனக்கு உடன்பாடு உண்டு. ஏன்னா அவர்களுக்கு பெரிய வாக்கு வலிமை கிடையாது, அவங்க ரெட்டலை சின்னத்துல நின்றாங்க. அப்போ அதிமுக பொறுத்தல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தனித்தே நின்று 41 விழுக்காடு வாக்குகளை பெற்றார். ரைட். அந்த தேர்தலில் திமுக அணியாக பெற்ற வாக்குகள், நான் சொல்றது ரொம்ப கவனமா வார்த்தை பயன்படுத்துறேன், திமுக அணியாக பெற்ற வாக்குகளுக்கும் அதிமுகவுக்குமான வித்தியாசம் என்பது வெறும் 1 விழுக்காடு தான். ஆனால் அந்த அணியில் இன்றைக்கு திமுக அணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள், 2 இடதுசாரிகள், மதிமுக உள்ளிட்ட எந்த கட்சியும் கிடையாது. ரைட். அன்றைக்கு காங்கிரஸோடு மட்டும்தான் அவர்கள் கூட்டணி. காங்கிரஸ் இன்னொன்னு, திமுக தனித்தே வந்து வாங்கிய வாக்கு சதவீதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 32 விழுக்காடு. ஆனால் 178 தொகுதிகளில் போட்டிட்டு 234 தொகுதியில போட்டிட்டு அவங்க வாங்கினது 41. திமுக 178 தொகுதியில் போட்டிட்டு 32 விழுக்காட்டை வாங்கியிருந்தார்கள். காங்கிரஸோட மத்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கோட ஓட்டை மட்டும் சேர்த்தீங்கன்னா அந்த பர்சன்டேஜ் வருது. சரி, காங்கிரஸோட ஆக்சுவலி ஓட் பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதற்கு முந்தைய 2014 தேர்தலில் காங்கிரஸ் தனித்து தான் நின்னுச்சு. காங்கிரஸ் தனித்து நின்று வாங்கிய வாக்குகள் என்ன சதவீதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, காங்கிரஸோட எக்ஸாக்ட் ஓட் பர்சன்டேஜ் உங்களுக்கு தெரியும், 4.4 விழுக்காடு. நீங்க 2016 பாட்டாளி மக்கள் கட்சி தனியா தான் போட்டிட்டு, பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தனித்து போட்டிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி வாங்கிய வாக்கு சதவீதம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 5.4%. அப்போ காங்கிரசும் பாட்டாளி மக்கள் கட்சியும் திமுக அதிமுகவிற்கு அடுத்தபடியாக ஒரு பெரிய கட்சியாக தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள். நான் திருப்பி சொல்றேன், காரிகே தனித்து போட்டிட்டு தான் நான் எடுத்துக்கிறேன். ஆனால் நீங்க அதுக்கப்புறம் இப்ப கூட்டணின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, கடைசியா அமைந்த 2024 தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் 47 விழுக்காடு, 46 எக்ஸாக்டா 46.97 விழுக்காடு, 47 விழுக்காடு வச்சுக்கோங்க கூட்டணியாக வாங்கியது.
கூட்டணியாக வாங்கியது. 27 விழுக்காடு நாடாளுமன்ற தேர்தலில் திமுக 22 தொகுதிகளில் போட்டிட்டு 27 விழுக்காடு வாங்கியிருக்காங்க. ரைட். 34 தொகுதிகளில் போட்டியிட்டு அதிமுக வாங்கிய வாக்கு சதவீதம் வெறும் 20 தான். நீங்க வந்து பெரிய டிராஸ்டிக் டவுன் வந்து அதிமுக வாக்கு சதவீதத்தில் 2021 2024 தேர்தலிலுமே தேமுதிகவை சேர்ந்த 23ல வாக்கு இல்ல தேமுதிகவே சேர்த்தா சார். தேமுதிக 5 தொகுதியில போட்டிட்டாங்க. அப்ப அங்க கூட்டணி நான் தனித்தனியா நான் கட்சி வாரியா மட்டும் தான் சொல்றேன். நான் 34 தொகுதிகள்ல அனைத்து 27 20 பாக்குறீங்க. திமுக 27 20 விழுக்காடு அப்படின்னு நான் சொல்றேன். சரிங்களா? சோ தனித்தனியா கூட்டணி இல்லாமல் எடுத்துக்கங்க. தேமுதிகவுடைய வாக்கு சதவீதம் அவங்க தனித்து போட்டியிட்ட தொகுதிகள்ல என்னவா இருந்துச்சு, இப்ப எவ்வளவு குறைஞ்சிருக்கு அப்படிங்கிற கணக்கெல்லாம் இருக்குது. இப்ப இன்னைக்கு தேதிக்கு ஆசான் டேட் திமுக வாக்கு சதவீதத்தில் 35 விழுக்காட்டிற்கு அதிகமாக தனித்தே வைத்திருக்கக்கூடிய கட்சி. 35 விழுக்காடு. நான் 50 45 மிகைப்படுத்தவும் இல்லை, குறைக்கவும் இல்லை. 35 விழுக்காட்டிற்கு மேல வைத்திருக்கக்கூடிய கட்சி. இன்றைக்கு தேதியில் அதிமுக வாக்கு சதவீதம் 20ங்கிற இடத்துக்கு நகர்ந்துருச்சு. இது ஒரு பெரிய சிக்கல். இப்ப அதிமுகவிற்கு 40ன்னு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வைத்து சென்றார்கள் அல்லவா அந்த வாக்கு, அதை யாரெல்லாம் பங்கிட்டுக் கொள்வது அப்படிங்கறதெல்லாம் இப்ப பிரச்சனையே சண்டையே நடக்குது. அந்த வாக்கு யாருக்கு அப்படிங்கிற பிரச்சனையில தான் பாஜக அதிமுகவை கபலீகரம் செய்து விடுமோ அப்படிங்கிற கவலை எங்களை போன்றவர்களுக்கு இருக்கிறது. காரணம், 2 திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற பார்வை உடையவன் நான். அப்ப அவங்க ஒரு பக்கம் வர்றாங்க பின்னாடியே. நண்பர் குமார் வந்து சில தகவல்களை இந்த கூட்டணி இதெல்லாம் தாண்டி அது அந்த இடத்துல இருந்தா கூட்டணியில எங்களுக்கு அமைச்சரவையில பங்கு வேணும் அப்படிலாம் கேட்கறாங்க. ஆனால் இதுல வந்து எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் கேட்பதற்கும் மற்றவர்கள் கேட்பதற்கும் ஒரு சின்ன வேறுபாட்டை நான் சொல்லிடுறேன். அவர் கேட்பது ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது வெறும் அமைச்சரவையில் எங்களுக்கு கொடுங்க, எங்களுக்கு 2 அமைச்சரவை எப்படியா கொடுத்துருங்கிற அர்த்தத்துல இல்ல. அதிகார பரவலாக்கல் என்ற அம்பேத்கரிய பார்வையில் அவர் பேசுவது அப்படிங்கிறது ஒரு பரந்துபட்ட பார்வை. அது இப்ப சாத்தியம் இல்லை என்றாலும் நாங்கள் அந்த கூட்டணியில் தான் நீடிப்போம். காரணம், பாஜகவை எதிர்க்க வேண்டிய தேவை இருக்கிறது என்ற புரிதலோடு அவர் ஒரு அரசியலை செய்கிறார். ஆனா மற்ற கட்சிகள் பேசக்கூடியது, குறிப்பாக அதிமுகவில் இருக்கக்கூடியவர்களுக்கு அப்படி பேசல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு அமைச்சரவையில பங்கு வேணும். அவங்களுக்கு அமைச்சரவையில் பங்கு என்பது மட்டுமான பார்வையாகத்தான் இருக்கிறது. அதற்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொள்வாராங்கிறது. அப்புறம் ரொம்ப முக்கியமா கார்கே, காங்கிரஸ் எந்த இடத்துலயும் சொல்லல திமுகவுடைய முதலமைச்சர் வேட்பாளரை காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தேர்வு செய்யும்னு சொல்லல. ஆனால் மரியாதைக்குரிய ஹெச் ராஜா அந்த வாதத்தை வைக்கிறார். அமித்ஷா சொன்னதுதாங்க நிலையானது. அமித்ஷா டெல்லி என்ன சொல்லுதோ அதை எடுத்துக்கங்க. டெல்லியில இருந்து சொல்லிட்டாங்க எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்று அமித்ஷாவே சொல்லிவிட்டார் அப்படின்னு மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி ஒரு வாதம் வைக்கிறார். ஏற்புடைய வாதம். அப்ப அதே டெல்லி அதே அமித்ஷா தான் என்ன சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர், தமிழ்நாட்டில் அவர் தலைமையில் தான் கூட்டணி என்று அமித்ஷா சொல்லிவிட்டாரே என்று சொல்லக்கூடிய ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் அதே கேள்வியை தான் நாங்க திருப்பி கேட்கிறோம். ஐயா அதே அமித்ஷா தான் சொல்றாரு, வெற்றி பெற்றால் அமைச்சரவையில் கண்டிப்பாக பாஜக இடம் பெறும் அப்படின்னு சொல்வதை அவர் வந்து அதெல்லாம் கிடையாது, நாங்க தனித்த ஆட்சி அமைப்போம் என்றுதான் சொல்கிறாரே தவிர அமித்ஷாவின் கருத்துக்கு உறுதியான ஒரு பதிலை தர மறுக்கிறார் அல்லது தயங்குகிறார். சரி, இப்ப குமார் சார் பேசிய 2 விஷயத்துக்கு வந்துருவோம். அவர் வந்து 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, வகுத்தெல்லாம் சொன்னார், ஒரு நாளைக்கு 34 ரூபாய் அப்படின்னு ரொம்ப கொச்சப்படுத்தினார். இந்த 1000 ரூபாய் இல்ல சார், அவர் வந்து ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுக்கறத பத்தி பேசினார். ஓட்டுக்கு 2000, சாரி எனக்கு விட்டு கேட்டுச்சு, நான் எடுத்துக்கிறேன் சாரி. அப்படின்னா நான் வந்து ஏன்னா எனக்கு ஆடியோவும் சரியா கேட்கல, நான் உங்க டெக்னிக் டீம் சொல்லிட்டு இருந்தேன். நான் நினைச்சேன் ஒருவேளை அந்த 1000 ரூபாய் திட்டத்தை தான் அவர் சொன்னார் அப்படின்னு நினைச்சுக்கிறேன். சரி, ஓகே, அப்படி இல்லைன்னா அதை கடந்து சென்று விடுவோம். அப்புறம் அதை தாண்டி சில விஷயங்கள் சொன்னாரு. இதுக்காக நாட்டுல வந்து நீங்க வந்து இதுக்காக எல்லாம் நீங்க வந்து கொண்டு போயிடணுமா, வாக்க வந்து இது பண்ணணுமா அப்படிங்கிற இடத்துக்கு வந்தார். நான் வந்து ஒரு விஷயத்த கேட்கிறேன், எதற்காக ஓட்டு போட வேண்டும் என்று குமார் சார் விரும்புகிறார்? கச்சா எண்ணெய் விலை பிறந்ததும் பெட்ரோல் டீசல் கேஸ் விலையை உயர்த்தியதே பாஜக, அதுக்காக ஓட்டு போடணும்னு சொல்றாரா? எல்லையில சீனாக்காரன் புகுந்து வீட்டை கட்டிட்டானே, ரோட போட்டானே, அதுக்காக ஓட்டு போடணுங்கிறாரா? எல்லையை பாதுகாப்பற்ற ஒரு சூழலை உருவாக்கி உள்நாட்டுக்குள்ள புகுந்து நம்முடைய ராணுவ வீரர்களை கொல்லுகிறார்கள், நம்முடைய இந்திய நாட்டினுடைய குடிமக்களை பயங்கரவாதிகள் கொண்டு தப்பிச்சு ஓட்டிடுறான், அதுக்காக ஓட்டு போடணுங்கிறாரா? எதுக்காக ஓட்டு போடணுங்கிறாரு? ஜிடிபியை சரிவுல கொண்டு போய் விட்டாரு, அந்த ஓட்டு தான் 24ல போட்டாச்சு, அதிகமாயி போச்சு, அதுக்காக ஓட்டு போடணுங்கிறாரா? இல்ல இப்ப மாநில பிரச்சனைக்கு ஓட்டு தமிழ்நாட்டுல இல்லங்க, தமிழ்நாட்டுல பாஜக காலுன்னு கேக்குறாங்கல்ல, அதுக்கு சொல்றேன். குமார் சார் ஒரு வலதுசாரியாக, மோடியினுடைய ஆதரவாளராக அவர் வந்து தமிழ்நாட்டுல பாஜக ஆட்சி அமைக்க வேண்டும் என்று விரும்பக்கூடியவர். அது அவருடைய உரிமை, அது அவருடைய உரிமை, அது அவருடைய பார்வை. என்னுடைய பார்வையிலிருந்து கேட்கக்கூடிய கேள்வி என்பது, எதற்காக நீங்க வந்து என்ன அடிப்படையில அப்ப இதெல்லாம் செய்த ஒரு கட்சியே இங்க ஆட்சி அமைக்க வேண்டும் என்று விரும்புகின்ற பொழுது, சரிங்களா? சோ அதனால மற்றவர்களுக்கு அந்த உரிமை இருக்கிறது ஒன்று. இப்ப பிரச்சனை வந்துங்க, பாட்டாளி மக்கள் கட்சியில டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? கூட்டணி அமைச்சரவையில் பங்குன்னு. ஆனால் மருத்துவரையா மரியாதைக்குரிய ராமதாஸ் அவர்களே அதை வந்து நிராகரிக்கிறார் மீன்ஸ்
அது அவருடைய கருத்துங்கிறார். ஆமான்னு அவர் சொல்ல தயங்குகிறார். பாஜக அமித்ஷா ஒரு கருத்தை சொல்றார், தமிழ்நாடு பாஜக தலைவர் ஒரு கருத்தை சொல்றார், எடப்பாடி பழனிசாமி ஒரு கருத்தை சொல்லுகிறார், டிடிவி தினகரன் ஒரு கருத்தை சொல்லுகிறார். இவ்வளவு முரண்பாடுகளோடு அந்த கூட்டணி இன்றைக்கு இருக்கிறது. இன்றைக்கு பாமக இந்த நிமிடம் வரை அந்த கூட்டணியில் இருப்பதாக நீங்களும் நம்பினீர்கள், நானும் கூட நம்பினேன். ஆனா இன்னைக்கு மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லிவிட்டார், அன்புமணி ராமதாஸ் இல்ல ஒரே ஒரு விஷயம், நீங்க ரொம்ப கவனமா சொன்னீங்க. 2 பேரும் ஒரே கேள்விதான் கேட்கிறாங்க, 2 பேரும் ஒரே வாதத்தான் வைக்கிறாங்க. திரு கார்கே அமித்ஷாவும் என்ன கேட்கிறார், நான் அமித்ஷா கேட்க கூட இல்ல, சொல்லிட்டாரு, வெற்றி பெற்றால் நாங்க அமைச்சரவையில் பங்கு பெறுவோம் சொல்லிட்டாரு. அதற்கு நம்முடைய மரியாதைக்குரிய எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பதில் சொல்லல. ஆனா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நாங்க அமைச்சரவையில் பங்கு கேட்போம் என்று சொன்னவுடன் என்ன சொல்றாரு, இன்னும் பந்தியே வைக்கல, அதுக்குள்ள இலை கிழிஞ்சிருக்குன்னா என்ன அர்த்தம்ங்கிற அவர் கேட்பாருங்க. அதெல்லாம் வரட்டுங்க, கூட்டணி வரும்போது பார்த்து போங்க. கேட்போம் புரியுது, அர்த்தம் புரியுது, கேட்போம். அதை கேள்வியை கேட்டு வந்துடுறேன். நான் திரு சேலம் மணிகண்டன் அவர்கள்ட்ட கூட்டணி அரசு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக வற்புறுத்துதோ, இன்னைக்கு பாமகவும் அதில் சேர்ந்திருக்கோம். தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். கார்கே அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு எந்த பாமகவை சொன்னாரு அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஸா இருக்குதுங்க. பனையூர் பாமகவை சொன்னாரா இல்ல தைலாபுரம் பாமகவை சொன்னாரா அப்படிங்கிறது எனக்கு ஒரு சின்ன கன்ஃபியூஸா இருக்குதுங்க. இதுல என்ன அப்படின்னா, ஒரு உண்மை ஏதோ எதுகை மோனைக்கா சொன்னாலும் திரு கருணாநிதிக்கு அப்புறம் தமிழகத்தில் இருக்கிற ஒரு மூத்த தலைவர் திரு ராமதாஸ் அவர்கள் தான் சொந்த கட்சியவே தான் வளர்த்தின கட்சியவே இந்த மாதிரி இப்ப அழிச்சு அந்த சமுதாயத்துக்கு கேடு தரதை விட்டுட்டு அவங்க 2 பேரும் ஓரணியில சேரணும் அப்படிங்கறத நான் முதல்ல ஒரு வேண்டுகோளா நான் வச்சுட்டு அடுத்த விஷயத்துக்கு வரேங்க. டெல்லி பாஷா அமித்ஷாவுக்கு தெளிவா பதில் சொல்லிட்டாரு திரு எடப்பாடி பழனிசாமி. என் தலைமையில் அதிமுக தனித்து ஆட்சி, தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அப்படின்னு டெல்லி பாஷாவுக்கே தெளிவா சொன்னதுக்கு அப்புறம் தைலாபுரம் டாக்டரா இருந்தா என்ன, இல்ல பனையூர் டாக்டரா இருந்தா என்ன, இல்ல கிருஷ்ணசாமி டாக்டரா இருந்தா எல்லாத்துக்கும் அதே பதில். அமித்ஷா கேக்குறப்போ அதிமுக தனித்த ஆட்சி அமைக்கும்ன்றாரு, அன்புமணி கேக்குறப்போ இன்னும் பந்தியே வைக்கல, இலை கிழிஞ்சிருக்குன்னா என்ன அப்படின்றது, அந்த டோன் ஏன் பாஜக விவகாரத்தில் வரலன்னு கேட்கிறார். அது கரெக்டு தாங்க. 3 வருஷமா நான் நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு கருப்பு பலூன்னு வாயில உதாரெல்லாம் விட்டுக்கிட்டு இருந்த மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சர் நிதிக்கு சிக்கல் வந்த உடனே, நிதி ஆயோக் கூட்டம் உதயநிதிக்கு சிக்கல் வந்தோடனே ஓடோடி போய் மோடி கையை பிடிச்சி, மோடியே என் கையை உடுசாமி வலிக்குதுன்னு கத்துற அளவுக்கு போய் அங்க பவ்யமா அப்படியே போய் நின்னார. அதுக்கு எப்படி வித்தியாசமோ அந்த மாதிரி தான் 3வது முறை இந்தியாவில் ஆளுகின்ற ஆளுங்கட்சியினுடைய மிகப்பெரிய 2வது தலைவர் 16 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கட்சியினுடைய தலைவருக்கு ஒரு மாதிரி பதிலும், உங்களோட பலம் என்னவோ உங்களுடைய உயரம் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் சீட்டும் கொடுப்போம், பதிலும் கிடைக்கும் அப்படிங்கிற 2 வித்தியாசத்தையும் நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்புறம் இவருக்கு ஒன்று சொன்னார், யாரு நம்ம பாவலன் இதுல இருந்து வந்திருக்காரு, விடுதலை சிறுத்தை கட்சியிலிருந்து, அவரு கூட சொல்லாத ஒரு விளக்கத்தை செந்தில் வேளம் ஒன்று சொன்னாரு. விடுதலை சிறுத்தைகள் கேட்கும் அதிகார பகிர்வு என்பது அது அதிகார பரந்துபட்ட பகிர்வு அப்படின்னாரு. எனக்கு உண்மையாலுமே புரியல. அவர் ரவுண்டு வர்றப்ப பதில் சொல்லிட்டோம். பரந்துபட்ட பகிர்வுனா நீ எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமாயா அப்படின்னு என்ன பார்த்து கலைஞர் கேட்டாருன்னு வன்னியரசு கேவலப்படுத்தினாரு. அதை வன்னியரசே மாஞ்சி டிவியில சொன்னாரு. ஆனா அதே திருச்சிங்கிற பொது தொகுதியில தலித்தல் மேல அப்படிங்கிற ஒரு பட்டியலின சகோதரர் நிறுத்தி ஜெயலலிதா ஜெயிக்க வச்சாங்களா, அது பரந்துபட்ட அதிகார பகிர்வா இல்லதான்? நான் ஒண்ணு கேக்குறேங்க, அடுத்த முறை விடுதலை சிறுத்தை கட்சிக்கு யார் துணை முதலமைச்சர் பதவி தருகிறார்களோ அவர்களோட தான் கூட்டணி அப்படின்ட்டு போய் துணை முதலமைச்சரா உட்காந்தீங்கன்னா பரந்துபட்ட அதிகார பகிர்வுன்னு செந்தில் வேளால இப்ப உயர்த்தப்பட்ட அந்த கொள்கை இருக்குதே, பரந்துபட்ட அதிகார பகிர்வு கன்னியாகுமரியிலிருந்து மெட்ராஸ் வரைக்கும் எல்லாத்துக்குமே கொடுக்கலாம் சார். அது போய் உச்ச பதவியில 2வது நிலை யார், நீங்க கூட வேணாம் சார், நீங்க பதவி விரும்பாதவர். திருமாவளவனை பத்தி எனக்கு தெரியும், பதவி ஆசை இல்லாதவர். விடுதலை சிறுத்தையிலிருந்து ஒருத்தர் துணை முதல்வரா வந்தா தான் அவங்களோட கூட்டணி வைப்பேன்னு போய் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, சாமானியனும் சரிசமம், கடைசி மனிதனுக்கும் அதிகாரம் அப்படின்லாம் சொன்னார்ல, அதையே இப்ப மியாவ் மியாவ் அப்படின்னு ஒரு காலத்துல சீர்னவர் இப்படியா சார் சொல்றாரு. இத ஓங்கி ஒழிச்சு சொன்னாரு அப்படின்னா இந்த தேர்தல்ல கூட்டணி அரசை நோக்கிய வாய்ப்பு இல்லைன்னு திருமாவளவன் சொல்றாரு. அதுதான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு. ஆனா உங்களுடைய கூட்டணியில தேர்தலுக்கு அப்புறம் பாருங்க கூட்டணி அரசு தான் அமையும்னு அமித்ஷாவில் தொடங்கி டிடிவி தினகரன் வரைக்கும் சொல்றாங்க.
அதுக்கு இந்த கருத்து சுதந்திரங்க இந்த பக்கம் அப்படின்லாம் நான் அந்த சும்மா கம்பி கட்ட மாட்டேன், உள்ளபடியே சொல்றேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா 50 ஆண்டு காலம் 75 ஆண்டு காலம் 2 திராவிட கட்சிகளும் ஓரளவுக்கு வாக்கு சரிவை சந்திச்சிருக்கிறது நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னு பார்த்தீங்கன்னா சீமான் அப்படிங்கிற ஒரு 3வது சக்தி ஒரு 8% ஓட்டு வாங்கி ஏற்கனவே களத்தில் நிற்கிறது நம்பர் 2. நம்பர் 3 பார்த்தீங்கன்னா விஜய் என்ற சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பிரபலமான திரைப்புள்ளி அரசியலுக்கு வர்றவர் எவ்வளோ ஓட்டு வாங்க போறாரோ, அதனால இதுவரை அதாவது விஜயகாந்த் வேறு விஜய் வேறு. விஜயகாந்தை விட திரு விஜய்க்கு நிச்சயமா ஒரு 5 மடங்கு அதிகமான வாக்கு இருக்கும். தமிழகம் முதல் முறையா 4 முனை போட்டியை சந்திக்குதுங்கிறப்ப வாக்கு சிதறல் ஏற்படும். எந்த கட்சி ஜெயிச்சாலும், எடப்பாடி பழனிசாமியின் அதிமுக ஜெயிச்சாலும் சரி, அறிஞர் அண்ணாவின் திமுக ஜெயிச்சாலும் சரி, எந்த கட்சி ஜெயிச்சாலும் அவங்க பாத்தீங்கன்னா சோல் மெஜாரிட்டி கிடைக்காது. அப்ப நமக்கு ஆட்சியில் பங்கு கேட்கலாம் அப்படிங்கறது அதிமுக கூட்டணியில் உள்ள திரு அமித்ஷா அவர்கள், மரியாதைக்குரிய எங்க டெல்லி பாஷா அவர்கள், அவரே அப்படி நம்புறாரு போல. அதாவது தனி மெஜாரிட்டி அதிமுகவுக்கு கிடைக்காதுன்னு கொஞ்சம் அவர் அவநம்பிக்கை வச்சிருக்காரு போல. அதை தான் திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாருங்க. பாஷா பாய் டோன்ட் வரி பாஷா பாய், நான் எடப்பாடி பழனிசாமி பாய் இருக்கேன், தனிப்பட்ட முறையில 160 சீட்டுக்கு மேல தனித்து ஆட்சி அமைப்ப கவலைப்படாதீங்க அப்படின்னு அவர் தெளிவுபடுத்திருக்கிறாருங்க. ஆனா இத கூட கேட்கறதுக்கு அந்த பக்கம் இது இல்லைங்களா, அங்க அப்படியே ஆரம்பத்தில் ஒன்னே சொல்லிடுறேன். செந்தில்வேல் எதுக்கோ ஓட்டு போடுங்கன்னு 2024 முடிஞ்ச கேஸுக்கெல்லாம் கேட்டார். அதுக்கு மட்டும் பதில் சொல்றேன். 25 லாக்அப் டெத் நடந்த திமுக ஓட்டு போட சொல்றீங்களா மக்களை? விவசாயி மீது குன்று சட்டம் போட்ட திமுக ஓட்டு போட சொல்றாரா? பரந்தூர் பயங்கரம் நடத்தின திமுக ஓட்டு போட சொல்றாரா? வேங்கை வயல் தேசிய அவலத்துக்கு ஓட்டு போட சொல்றாரா? பட்டியலின மக்கள் மீது கொடும் தாக்குதல் நடத்தின திமுக திரும்ப ஓட்டு போட சொல்றாரா? நேர்மையான அரசு ஊழியர்கள் அலுவலகத்திலே வெட்டி கொள்றான அதுக்கு ஓட்டு போட சொல்றாரா? அரசியல் தலைவர்களை போய் படுகொலை பண்றாங்களா அந்த திமுக ஓட்டு போட சொல்றாரா? மாணவர்களுடைய சாதிய மோதல் இந்த கொங்கு பங்களா கொலை நடக்கிற திமுக ஆட்சிக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு ஓட்டு போட சொல்றாரா செந்தில்வேல்? பாவல் அவர்கள்ட்ட முதல்ல இந்த குரல் கொடுத்தது விசிகா தான். இப்போ விசிகா வந்து இந்த குரலை கொடுத்தது, இன்னைக்கு அதை மற்ற கட்சிகள் மற்ற கூட்டணியில பிடிச்சுக்கிட்டாங்க. ஆனா வந்து அதிமுக பாஜக கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு விசிகா சொல்லுது. பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுதோ? விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் 1999 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியோட இணைந்து தேர்தலில் முத நாங்கள் சந்தித்தோம். அப்போ எங்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் நெய்வேலியில் இருக்கக்கூடிய புரட்சியாளர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு, கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம், எளிய மக்களுக்கும் அதிகாரம், அரசியல் அதிகாரம் வந்து பரவலாக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு முழக்கத்தை முன் வச்சு தான் நாங்கள் தேர்தல் களத்துக்கு வந்தோம். அதில் இன்று வரை நாங்கள் உறுதியாக தான் இருக்கோம், அதில் மாறுபட்ட கருத்து இல்லை. இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அந்த குரலை வந்து எழுப்பி இருக்கிறது ஒரு வகையில் வரவேற்கத்தக்கது. ஆனால் 0 லெவல்லேருந்து அந்த குரல் எழுப்புகிறாங்க. 2001 அதிமுக அணியோடு இருந்து பாட்டாளி மக்கள் கட்சி 20 சட்டமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றாங்க. அப்போ 2001 அதிமுக வேற நம்பரே தேவையில்லை, அவங்களே தனி மெஜாரிட்டியில் வந்துட்டாங்கல்ல. தனி மெஜாரிட்டி வந்தாலும் 20 இடங்களில் வெற்றி பெற்றவங்க 2006 கூட நியாயம் இருக்கு. கிளைம் எப்படியெல்லாம் கிளைம் பண்ணல சார். 2006க்கு காரணம் இருந்தது, அது மைனாரிட்டி அரசு. நீங்க 2001 மெஜாரிட்டி அரசு இல்ல. காங்கிரஸ் வந்து தனிச்சு வெற்றி பெற்று ஒன்றிய அரசுல வந்து ஆட்சி அமைக்கும் போது கூட்டணியில் இடம்பெற்றவங்களுக்கெல்லாம் எப்படி அமைச்சர் பதவி கொடுத்தாங்கல்ல. அப்போ அது சரி அப்படின்னா மாநிலத்தில் இருக்கக்கூடிய கட்சிகள் தனிச்சு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய வலிமையை பெற்றாலும் கூட்டணி கட்சியில் வந்து கோரிக்கை எழுப்பலாம். 2001 20 இடங்களில் பாமக வெற்றி பெற்றது. அப்போ இந்த குரலை எழுப்பலை. அடுத்து 2006 திமுகவோட போட்டி போட்டு 18 இடங்களில் பாமக வெற்றி பெற்றது. அப்பையும் இந்த குரல் எழுப்பலை. அடுத்து தமிழ் மாநில காங்கிரஸும் வந்து ஏறக்குறைய வந்து 9 தொகுதிகளில் வந்து வெற்றி பெற்றாங்க 96 தேர்தலில். அவங்களும் வந்து கூட்டணி ஆட்சி பற்றி எதுவுமே பேசலை. இப்போ இவங்கெல்லாம் வந்து ஏற்கனவே 1996, 2001, 2006 தமிழ் மாநில காங்கிரஸோ மதிமுகவோ பாமகவோ கேட்டிருந்தாங்கன்னா இப்போ நாங்கள் கேட்குறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கிடச்சிருக்கும். விடுதலை சிறுத்தைகளுக்கு ஒரு இடம் கிடச்சிருக்கும், ஒரு வாய்ப்பு உருவாகியிருக்கும். ஏற்கனவே அவங்க கேட்டிருக்காங்க, கிளைம் பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு கொடுங்க. இப்போ நாங்கள் விதைச்ச அந்த விதை எங்களால் அறுவடை பண்ண முடியல. ஆனால் அறுவடைக்கு தயாராக இருந்தக்கூடிய வலிமையோடு இருந்த கட்சிகள் கடந்த காலத்துக்கு விட்டாங்க. இன்றைக்கு 0 லெவல்ல இருந்து
பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கோரிக்கையை வச்சுக்கோன்னா அது நியாயமான கோரிக்கை தான். அதில் எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. அதை நாங்கள் வந்து வரவேற்கக்கூடிய ஒன்று தான். ஆனால் 0 லெவலில் எப்படி சொல்கிறீங்க? இன்னைக்கு பாமக இன்னைக்கு ஒரு டிசைடிங் ஃபேக்டர். டிசைனிங் பண்ணால் அசம்பிளியில் ஆள் இல்லை. அனுமதியோடு ஒரு 5 பேர் இருக்காங்க. அதான் 5 தான் இருக்காங்க. பாவலன் 5% இருக்காங்கன்னா 5 இருக்காங்க. அனுமதியோடு ஒரு கேள்வி. இல்ல நீங்க நிறைய குற்றச்சாட்டு வச்சிருக்கீங்க. அனுமதியோடு ஒரு சிறுத்தையை பார்த்து பூனை மாதிரி கத்துனீங்களே, அதெல்லாம் நான் பதில் சொல்ல வேண்டியிருக்குல்ல. சிறுத்தையை பார்த்து மிமிக்ரி பண்றீங்களா பூனை மாதிரி, அதான் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. அதாவது அடுத்து வந்து பாவலன் ஒரே ஒரு நிமிஷம் உங்களோட அனுமதியோட ஜீரோ ஒரே ஒரு கேள்வி. 0% இருக்கிற பாமக இந்த மாதிரி கோரிக்கையை எழுப்புது அப்படின்னா நீங்க சொல்ற மாதிரி 0 இல்ல -10 இருக்கிற பாமகவே இல்ல இவ்வளவு தில்லா தெம்பா கேக்குதுன்னா 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள் 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் 5% ஓட்டுன்னு இவ்வளவு பலமா இருக்கிற நீங்க ஏன் எங்களுக்கு துணை முதல்வர் கொடுங்கன்னு கேட்க கூடாது? நாங்க ஏன் துணை முதல்வருக்கு வந்து கேட்கணும்? அப்ப எங்க தலைவரை வந்து நீங்க குறைச்சு மதிப்பிடுறீங்களா, அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களா? அவருக்கு வந்து முதலமைச்சர் அறிவு இருக்கு, ஆற்றல் இருக்கு, தகுதி இருக்கு, திறமை இருக்கு. பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கூட தகுதி இருக்கு சார் அவருக்கு. ஏன் துணை முதலமைச்சர் சொல்லி அவர் வந்து குறைச்சு மதிப்பிடுறீங்க? நம்ம கூட்டணியில என்னவா இல்ல இவரு மறுநேரம் சேலம் மணிகண்டன் என்ன சொல்றான்னா, அவர் முன்னாடி பேசும்போதும் திருமாவளவன் வந்து துணை முதலமைச்சர் பதவி கேட்டு டிமாண்ட் பண்ணணும்னு ஒரு கோரிக்கை சொல்றாரு. இப்ப இடைமறித்து அதே கோரிக்கை வைக்கிறான்னா அப்ப துணை முதலமைச்சர் பதவிக்கு மட்டும்தான் எங்க தலைவருக்கு தகுதி இருக்கா? இல்ல சார், நீங்க துணை முதலமைச்சர் பதவி வரை கேளுங்க அப்படின்றார். ஏன் நாங்க எங்க தலைவர் சிஎம் கேண்டிடேட்டுங்க சார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கே இன்னைக்கு இல்ல விசிகாவுக்கு. இல்ல 5 பேருக்கு அமைச்சர் பதவி கேளுங்க. எம்எல்ஏ இருக்கோம், 5 பேர் கேபினட் அமைச்சர் பதவி கேளுங்க. 2 நாடாளுமன்ற உறுப்பினர் இருங்க, எனக்கு குறுக்க பேசாதீங்க. நீங்க பேச விட்டு நான் கேட்டேன். 2 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறோம், 4 சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறோம். இந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவியே வந்து ஒரு அதிகார பகிர்வு தான். அந்தந்த கட்சியோட வலிமைக்கு ஏற்றவாறு ஒரு அதிகார பகிர்வு தான் நாங்கள் வந்து அடைஞ்சிருக்கோம். காலத்தின் தேவைக்கேற்ப மக்கள் வந்து அதை முடிவு செய்வாங்கன்னு எங்கள் தலைவர் வந்து பல இடங்களில் வந்து அந்த கருத்தை சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கின்ற அந்த கோரிக்கையிலேருந்து எந்த காலகட்டத்திலும் நாங்கள் பின்வாங்கலை. தேர்தலுக்குன்னு நாட்கள் இருக்கிறது. இந்த சமயத்தில் கூட்டணிக்குள்ளே போய் அதை கேட்டு யாருக்கு நெருக்கடி கொடுக்க வேண்டிய தேவையில்லை. ஆனால் தேர்தல் களம் அதை தீர்மானிக்கும். இவர் குமார் சொல்கிற மாதிரி ஒருவேளை வந்து யாருக்கு வந்து அறுதி பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்னா அந்த கட்சியை தலைமை தாங்கக்கூடிய கட்சியிலே வந்து இப்படி ஒரு கோரிக்கை வந்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் எழுப்பப்பட்டிருக்கு, அரசியல் கட்சிகள் எழுப்பப்பட்டிருக்கு, இதை கன்சிடர் பண்ணுவோம்னு சொல்லிட்டு அந்த கட்சியை தலைமை தாங்கக்கூடியவர்களே அந்த இடத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ இன்றைக்கு வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படின்றத தேமுதிக பேசியிருக்கு, இன்றைக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி பேசியிருக்கு, அந்த பக்கம் வந்து டிடிவி தினகரன் ஒரு சொல்லியிருக்காரு. ஆனால் நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா இதை வந்து அதிமுகவை வந்து பலவீனப்படுத்தக்கூடிய ஒரு குரலாக தான் அதை நான் பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா அப்படின்னா இப்போ தொடர்ந்து அமித்ஷா என்ன சொல்கிறார் அப்படின்னா கூட்டணி ஆட்சி தான், என்டிஏ கூட்டணி ஆட்சி தான் சொல்கிறாரு. அதற்கு மறுப்பு தெரிவித்து பேசிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்றார் அப்படின்னா அதிமுக பெரும்பான்மையா வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் தான் சொல்லியிருக்கார தவிர அதிமுக தனிச்சு ஆட்சி அமைக்கும் எந்த இடத்துல அவர் சொல்லல. தனிப்பெரும்பான்மை வெற்றி பெறும் அதிமுக தனிச்சு ஆட்சின்னு சொல்லல, தனிப்பெரும்பான்மை வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பு சொல்றாரு. தனித்த அதிமுக வந்து சோலோ ஆட்சி கிடைச்சா யாரு சார் கூட்டணி கொடுப்பா? நெருக்கடி கொடுக்குறாங்க மேல கிடைச்சா எந்த கட்சி சார் கொடுக்கும்? இன்றைக்கு பாஜக என்ன சொன்னாலும் கேட்கக்கூடிய இடத்துல வந்து அதிமுக இருக்குது. அப்படி ஒரு நிலைமையில அவங்க இருந்துட்டு இருக்காங்க. அதனால வந்து அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதை வந்து போல்ட்டா மறுத்து பேசலையா. இப்ப தேமுதிக வந்து இந்த குரல் சொல்லும் போது அவர்கிட்ட வந்து எந்த ரியாக்ஷன் இல்லை. இன்றைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி கேட்கும்போது என்ன கிழிஞ்சலான்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஸோ நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அவர்கள் அந்த கூட்டணி கட்சியில அதிமுக இடம்பெறப்போற கட்சிகள் எழுப்புகின்ற குரலுக்கும் நாங்கள் கேட்கின்ற குரலுக்கும் அந்த வேறுபாடு இருக்கு. எங்களுக்கு வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய விளிம்புநிலை மக்களுக்கு வந்து பொலிட்டிக்கல் எம்பவர் தேவை. அரசியல் அதிகாரம்னா அது பொலிட்டிக்கல் எம்பவர், அதாவது தகுதிப்படுத்துதல். அரசியல் காலங்காலமா ரெண்டு மந்திரியோ 2 வாரியமோ அது மட்டும் போதாது. காலங்காலமா அரசியல் களத்துல புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு குரலா தான் இருங்க. காலங்காலமா அரசியல் களத்தில் இருந்து புறக்கணிக்கப்பட்ட சமூகத்தின் குரலா தான் நாங்க இருக்கிறோம். அப்ப இந்த புறக்கணிக்கப்பட்ட மக்களுக்கு அரசியல் அதிகாரம் வேண்டதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்ல. ஓகே, தொடர்ந்து கூட்டணி ஆட்சி கூட்டணி அரசு அதை நோக்கி தான் போகுதுன்னு நீங்க
அமித்ஷா கணிக்கிறார், எல்லாரும் கணிக்கிறார். இது ஒரு அண்டர் எஸ்டிமேட்டு. இது வந்து அந்த கூட்டணியே வந்து ஒரு வலுவில்லாமல் செஞ்சிடும். அதிமுக கூட்டணியவே இது பலவீனப்படுத்தக்கூடிய முயற்சின்னு பார்க்குறாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இப்போ மதுரையில் திரு ஓபிஎஸ் வந்து ஒரு கூட்டம் போடுற மாநாடு நடத்த போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அதில் வந்து திரு டிடிவி, சசிகலா அம்மையார் எல்லோரும் கலந்துக்கிறாங்க. ஓபிஎஸ் எல்லோரும் ஓபிஎஸ் போடுற மாநாட்டில் இவங்க எல்லோரும் கலந்துக்கிறதாக ஒரு இது இருக்குது. அதே சமயத்தில் விஜயோட டையப் வைக்கிற மாதிரி ஒரு தகவலும் சமூக வலைத்தளங்களில் வந்துட்டு இருக்கிறது. சிங்கப்பூரில் ஏதோ மீட் பண்ணி பேசுனதாகவும், அவரோட பையன் ரவீந்திரநாத் வந்து விஜயோட நல்ல தொடர்பில் இருக்கிறதாகவும் அப்படியெல்லாம் இருக்குது. அவர் வந்து அதிமுகவில் புறக்கணிக்கப்பட்டதுனால அவருக்கு ஒரு 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 சேனல் அவர் ஓப்பன் பண்ணுறது தப்பு ஒன்றும் கிடையாது. அது விஜய்க்கு ஒரு அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தலைவர் இருந்தால் எல்லாரும் சொல்கிறாங்க, எதுக்கு விஜய் கூட ஒரு அரசியல் கட்சித்தையும் போய் சேரல, அது அந்த இடமும் தீர்ந்து போயிடும். சவுத்தில் வந்து ஓபிஎஸ் அந்த அந்த அவங்களுக்கு ஒரு பெல்ட் மக்கள் ஆதரவு இருக்கிறது. அப்போ இது வந்து இது இன்னும் பாஜகவோடு ஓபிஎஸோட இது எல்லாம் இன்னும் அது துருவாகலை, அது பெண்டிங்கில் தான் இருக்கிறது. எடப்பாடி ஒரேபடியாக அது அவங்க வேண்டான்னு சொல்லிகிட்டு இருக்கிறதுனால அது அப்படியே பெண்டிங்கில் இருக்கிறது. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தாவேகா வலுவடைந்து விட்டால் அதுக்கு போகக்கூடிய ஓட்டு, மெயினாக போகக்கூடிய ஓட்டு திமுக கூட்டணியிலிருந்தும் அதிமுக கூட்டணியிலிருந்தும் தான் ஓட்டு போகும். அந்த ஓட்டு 20%, சில இடத்துல 28% வரை கணிக்கப்பட்டிருக்கு. 3-4 கணிப்புகள் வந்திருக்கிறது. உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், பார்த்துருப்பீங்க. 3-4 கணிப்புகள் வந்திருக்கிறது. நான் தினந்தோறும் அதை பற்றி ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த அளவில் இருக்கும் பொழுது, ஏன்னா இந்த 2 கட்டமைப்பும் திராவிட கழகத்திலேருந்து, திராவிட கட்சிகள்லேருந்து வந்தது தான். காங்கிரஸ் வந்து 1952லேருந்து அது கணிப்பு இருக்கட்டும். ஆனால் ஒரு கூட்டணி கட்சியை பாஜக நம்ப வேண்டாமா? அதிமுக தலைமையில் தான் இங்கே சவாரி பண்ணுறீங்க தமிழ்நாட்டில். அதிமுகவை நம்பாததுனால தான் திரும்ப 20% ஓட்டு 20.4 அதிமுக அந்த தடவை வாங்கி 40% 20க்கு வந்துருச்சு. இருங்க நான் யதார்த்தத்தை சொல்கிறேன். பிஜேபி கூட்டணி எவ்வளோ வாங்கியிருக்குது? 18% வாங்கியிருக்கு இல்லையா? அப்போ ரெண்டுக்கும் பெரிய அது இறங்கி வந்திருக்கு. இது இந்த கூட்டணி ஏறி இருக்கிறது, அது ஜாஸ்தியாக இருக்கிறது. ஆக அதை அப்படி நீங்கள் பார்க்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த தேர்தல் வந்து ஏற்கனவே இருக்கிற அதிமுக ஆரம்பித்து கிட்டத்தட்ட 72-73 ஆரம்பித்து அது கிட்டத்தட்ட 27, 20, 52 வருஷம் ஆகுது. திமுக ஆரம்பித்து அதை விட ஒரு 20 வருஷத்துக்கு மேலே ஆகுது. காங்கிரஸ் ஒரு 15 வருஷம் 52லேருந்து 67 வரைக்கும் போனோம், திரும்ப வரவே இல்லை. அவங்க திமுக யாருக்கு எதிராக திமுக ஆரம்பிக்கப்பட்டதோ, திமுக வளர்க்கப்பட்டதோ அவங்களோட கூட்டணி வச்சுட்டு இருக்காங்க. செல்வ பெருந்தகை ஒரு இடத்துல எங்களுக்கு 40 சீட்டு வேணும்னு சொல்லிட்டு இருக்காரு. 40 சீட்டு குறைஞ்சி நாங்கள் ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போ கூட்டணியை பற்றி அவரும் பேசியிருக்காரு. ஆகையினால நீங்கள் இதெல்லாம் சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பிரதிநிதித்துவம் வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து ஆகிவிட்டது. சிறு கட்சிகளுக்கு கூட திரு அன்புமணி ராமதாஸ் இருக்கட்டும், அவங்க அப்பா பிள்ளைக்கு சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் கூட கண்டிப்பாக ஒரு வாரத்தில் 10 நாளையில் சேர்ந்துடும். ஆனால் அவர் வலியுறுத்தியிருக்கிறார், தேமுதிக வலியுறுத்துகிறது. இப்போ எல்லாத்தையும் நீங்கள் கூட்டி கழித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் நடக்க போகிற விஷயம் தடவை பெரும்பான்மை என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் யாருக்கும் ஆட்சியில் பங்கு கொடுக்க மாட்டோம், கூட்டணியில் பங்கு கொடுக்க மாட்டோங்கிற கான்செப்ட் தூளாக உடைந்து போய்விடும் இந்த தேர்தலில் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. உடஞ்சு போயிடும் அப்படின்ற ஒரு பார்வையாக இருக்கலாம். உடஞ்சு போகணும்னு பாஜக விரும்புதோ? ஏன் இது என்ன கேள்வி சார்? இது ஏன் இப்போ விரும்பலையாங்கிறது இது என்ன கேள்வி? கூட்டணி ஆட்சியை விசிகாவும் கேட்குது, ஆனால் அதுக்கு சாத்தியம் இல்லை, திமுக தனிச்சு ஜெயிக்கும்னு சொல்லுவாரு. முதலமைச்சர் பதிலே சொல்லலை, முதலமைச்சர் எந்த பதிலும் சொல்லலை. எல்லாமே எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே இந்த விசிக தலைவர் திருமாவளவன் தான் சொல்லிக்கிட்டு இருக்காரே தவிர எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் அவர் நாங்கள் முதலமைச்சர் ஆகக்கூடாதா, பிரதமர் ஆக மாட்டோமா, அப்புறம் இதெல்லாம் துணை முதலமைச்சர்லாம் எங்களை அசிங்கப்படுத்துகிற மாதிரி இருக்கு. ஏன்னா அதனால இப்படியெல்லாம் அவர் தான் பேசியிருக்காரு. தேர்தலே வேண்டாம், இல்லை தேர்தலே வேண்டாம், தேர்தலை கூட வேண்டான்ட்டு போயிடுவேன்லாம் சொல்லியிருக்காரு. அது ஏன்னா நான் பாஜக கூட கூட்டணி வைக்க முடியாதா, அதிமுக கூட, எல்லா ஸ்டேட்மெண்ட்டும் அவர் வாயிலிருந்து வந்த ஸ்டேட்மெண்ட் தான். ஆகையினால அது நான் தவறுன்னு சொல்லலை. அவர் ஒரு 18% மக்களுக்கு தலைவராக இன்னைக்கு இருந்துட்டு இருக்கார்.
இந்த தமிழ்நாடு பூரா இருந்து சிறுபான்மை தலித் மக்களுடைய 18% ஏன் சுருக்குறீங்க? அதனால சார் 18% ஏன் சுருக்குறீங்க? புள்ளி விவரப்படி தான் நம்ம சொல்ல முடியும். எல்லா தரப்பு மக்கள் மத்தியில இருந்து செல்வாக்கு வேற ஓட் பேங்க் வேற. நீங்க பேசும்போது சொல்லுங்க. இல்ல சார், இல்ல பாவலன் செல்வாக்கு வேற ஓட் பேங்க். ஆமா, நீங்க பேசும்போது அனைத்து தரப்பு மக்கள் இல்ல அதை பேசும்போது சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், இல்ல 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 தலித் லீடரா சரி எழுச்சி தமிழ்ல தலித்துகளுக்கான லீடர் மட்டும் சொல்றீங்களா நீங்க? சரி இல்ல இல்ல நான் நீ பொதுவான தலைவரா இல்லையா? சரி ஓகே ஓகே பாவலன் சொல்லுங்க சார். நீங்க பதில் சொல்றீங்க இப்ப சார் ஏன் புரியல நான் சொல்றேன். இல்ல புரியல சார். சார் என்னோட புரியல தான் நான் உங்க கருத்து ஒரே நிமிஷம் இல்ல அது அவருடைய பார்வையா சொல்றாரு. அலோ பண்ணுங்க சார். உங்க கருத்து நீங்க சொல்லுங்க. நீங்க தெளிவுபடுத்துங்க. இல்ல நீங்க தெளிவுபடுத்துங்க அத. நீங்க தெளிவுபடுத்து. நான் ஒன்னு சொல்ல நான் முடிச்சிரேன். அவர் வந்து நீங்க தெளிவுபடுத்துங்க சார். மக்களுக்குமான தலைவரா? சரி சரி ஓகே ஓகே சார் நீங்க சொல்லுங்க. பாவலன் உங்க சமயத்துல நீங்க சொல்லுங்க. நான் இதுல என்ன சொல்ல வர்றேன்னா, இனி வந்து இதுவரைக்கும் சீட்டுக்கும் கட்சியை வளர்க்கறதுக்கும் இருந்த கூட்டணிகள் இனி வந்து அதிகார பகிர்வு அதிகாரம் வேணுங்கிற இடத்துக்கு வந்தாச்சு. எல்லா கட்சிகளும் சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. அது எங்க பாதிக்குதுன்னா, மெயினா நாங்க பங்கு கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டு இருக்கல கட்சி, அந்த கட்சிகளுடைய இமேஜ் குறைச்சு போயிடுங்கிறது தான் என்னுடைய வாதம். ஓகே, திரு செந்தில்வேல் அவர்கள்ட்ட இந்த தேர்தல் அப்படின்றது, இந்த தேர்தலுடைய மைய கோஷம்ன்றதே கூட்டணி ஆட்சியா மாறிடும் நாளடைவில் அப்படின்ற பார்வை. ஏன்னா விஜய் அதை ஆல்ரெடி முன் வச்சிட்டாரு. அமித்ஷா சொல்றாரு, இன்னைக்கு பாமக சொல்றது அதிமுக கூட்டணி அதை ஏத்துக்கிட்டா என்ன ஆகுன்ற ஒரு கேள்வி இருக்கு. திமுக கூட்டணி கட்சிகளும் எவ்வளவு நாளைக்கு இதை தவிர்க்க முடியுன்ற கேள்வி இருக்கு. அப்போ தேர்தல் நெருக்கத்துல யார் அமைச்சாலும் ஒரு கூட்டணி அரசு அப்படின்னு மாறிடும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்றாங்க. அப்படியெல்லாம் மாற வாய்ப்பு இல்லைன்னு தான் சார் நான் நினைக்கிறேன். அது முதல்ல தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு நீங்க முதல்ல இருந்து ரொம்ப சரியா ஒரு வாதம் வைக்கிறீங்க. திமுகவா இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், ஏதேனும் ஒரு கட்சி தனித்த பெரும்பான்மை கிடைக்காமல் கூட்டணி கட்சியின் துணையோடு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு சூழல் வந்தால் ஒருவேளை அந்த நெருக்கடியை திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுமே சந்திக்கக்கூடும். ஆனால் அதற்கான வாய்ப்பு மிகவும் குறைவாக இருப்பதாகத்தான் நான் நினைக்கிறேன். ஒன்று, அதனால அது தேர்தல் வரைக்கும் இந்த பேச்சு நீண்டு கொண்டே இருக்குமே தவிர அது எவ்வளவு தூரம் அது பாசிபிள் இருக்குன்னு எனக்கு தெரியல. ஒன்று. இன்னொன்று, என்னுடைய இனிய நண்பர், நெஞ்சுக்கினிய நண்பர் திரு குமார் அவர்கள் சொல்லிக்கிட்ட பொழுது, வேலைவாய்ப்பு, கல்வி உள்ளிட்டவற்றில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய 18 விழுக்காடு இடஒதுக்கீடு, பட்டியல் சமூகத்தினருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டு அடிப்படையில் அவர் வந்து எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களை 18 விழுக்காடு ஒரு மக்களுக்கான ஒரு தலைவர் என்பது போன்ற ஒரு வாதத்தை வைத்தார். எனில் மறைந்த முதலமைச்சர் அம்மையார் செல்வி ஜெயலலிதா அவர்கள் 3 விழுக்காடு மட்டுமே கொண்ட வாக்காளர்களின் தலைவி. அப்படித்தானே குமார் சார் ஏத்துப்பாருதானே? அதை 3 விழுக்காட்டுக்கு மட்டும் தானே ஜெயலலிதா தலைவி, வேற யாருக்கும் கிடையாது. இல்ல குமார் சாருடைய வாதத்துல நான் அதுல முரண்படுறேன். ஜெயலலிதாவை எல்லா சமூகமும் ஏத்துக்குச்சு. எனக்கு குமார் பட் குமார் சாருடைய கருத்துல எடுத்துக்கிட்டா அது அப்படி எடுத்துக்க முடியுமா? முடியாது. சரி, அப்படியே எடுத்துக்கிட்டீங்கன்னா நரேந்திர மோடி அவர்கள், மரியாதைக்குரிய நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுல 0% மக்களுக்கான தலைவர். நரேந்திர மோடியுடைய சமூகம் தமிழ்நாட்டுல எத்தனை % இருக்கு? அப்படி பேசக்கூடாது. ஒரு தலைவர் என்னவா கருத்து முன்வைக்கிறார், அவருடைய பேசக்கூடிய அவர் முன்வைக்கக்கூடிய அரசியலில் நாம் முரண்படலாம், அதன் மீது நின்று வாதிப்பது சரியா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. அவையோர் ஏற்றுக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு நான் அதை கடந்து அடுத்த கட்டத்துக்கு போயிடுறேன். இப்ப இங்க ஒரு வாதம் திருப்பி வைக்கப்பட்டுச்சு, துணை முதலமைச்சர் அப்படின்னு. எனக்கு உள்ளபடியே ஒரு ஆசை, ஏன் ஒரு தமிழர் துணை பிரதமர் ஆகக்கூடாது? அது நம்முடைய மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி கே பழனிசாமி இருக்கக்கூடாது? ஏன் சார் எடப்பாடி பழனிசாமி துணை பிரதமர் ஆகக்கூடாது? ஒன்றியத்தில் இன்றைக்கு மைனாரிட்டி கவர்மெண்ட் தானே பாஜக. அதிமுக ஏன் அதை கேட்க கூடாது? தேவையில்லை சார். ராஜ்யசபா எம்பி இருக்கிறாங்க. ஒன்று, பாஜகவுக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு பெரிய ஓட் பேங்க் கிடையாது. ஆனா அதிமுக பாஜகவை தன்னுடைய கூட்டணியில் இணைத்துக் கொள்கிறது. தமிழ்நாட்டில் வாக்கு வலிமே இல்லாத பாஜக தமிழ்நாட்டில் சரிபாதி தொகுதிகளை கேட்போம், அதிமுக போட்டியிடுற சரிபாதி தொகுதியில நாங்க கேட்போம், தமிழ்நாட்டில் துணை முதலமைச்சரை கேட்போம் என்றெல்லாம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, பாஜகவை விட அதிக வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய அதிமுகவிற்கு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு துணை பிரதமர் ஆகும் தகுதி இல்லையா? ஏன் அதை யாருமே பேசுறது இல்ல? சரி சார், அவர் முதலமைச்சர் சார், அதனால மாநில அரசியல கவனம் செலுத்துகிறார். அவருடைய கட்சியை சேர்ந்த ஒருத்தர் கொடுப்போம். என்னுடைய நண்பர் மணிகண்டன் அவர்கள் சொன்ன மாதிரி திரும்ப வந்து பதவிக்கு ஆசைப்பட மாட்டா, வேற யாருக்கா கொடுக்கலாம்னு நண்பர் குமார் சொன்னாரா, மணிகண்டன் சார் சொன்னாங்களான்னு தெரியல. நான் என்ன சொல்றேன், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு முதலமைச்சர் வேட்பாளர் வச்சுங்க ஐயா. இவருக்கு இப்ப எங்க தொகுதியை சேர்ந்தவர், ராதாபுரம் தொகுதியை சேர்ந்தவர், இப்ப வந்து திரு இன்பதுரை அவர்கள் ராஜ்யசபாவுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். ராஜா கொடுங்க. வேணாம் சார், நான் என்ன சொல்றேன், உங்க கூட்டணியிலே இருக்கக்கூடிய அங்க அவ்வளவு கூட போனா சார், தமிழ்நாட்டுல இப்ப கூட்டணி அமைச்சரவை
அப்படிங்கிறதுல திமுகவுக்கு உடன்பாடு இல்லை சார். அதிமுகவிற்கு உடன்பாடு இல்லை. ஆனால் உறுதியாக கூட்டணி அரசு என்று சொல்பவர்கள் யார்? பாஜக. திமுக கூட்டணியில அந்த உறுதியா நீங்க இப்படி இருந்தா தான் நாங்க உங்களுக்கு ஆதரவு, அல்லது ஜெயிச்சா நாங்க கண்டிப்பா அமைச்சரவையில் இடம் பெறுவோம் அப்படிலாம் யாரும் சொல்லல. அமைச்சரவையில் அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்பது எங்கள் கருத்து என்று வைக்கிறார்கள். ஆனா அங்க மிக உறுதியா கேட்கிறாங்கல்ல, பாஜக இருந்து ஒருத்தர் துணை முதலமைச்சர் ஆகுங்க, பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர் ஏன் ஒரு துணை முதலமைச்சர் ஆகக்கூடாதா? திருமாவளவன் அவர்களுக்கு அந்த உரிமை இல்லையா அப்படின்னு இங்க எழுச்சி தமிழருக்கான குரல்கள் ஒலித்த போது உள்ளபடியே நான் இன்புற்றேன், மகிழ்ந்தேன். வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றி. அதே மாதிரி பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மரியாதைக்குரிய அதிமுக கூட்டணி இருக்கக்கூடிய ஒரு ஏதேனும் ஒரு தலைவருக்கு ஏன் துணை முதலமைச்சர் பதவி கொடுக்க கூடாது? எல்லாரும் எழுச்சி தமிழர் மீது இவ்வளவு கரிசனத்தை காட்டுகிறீர்கள், அன்பை பொழிகிறீர்கள். அதிமுக எல்லோரும் கைவிட்டு விட்டு பேசுவதில் எனக்கு உடன்பாடே இல்லை சார். திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கக்கூடிய அணிகளில் இருக்கக்கூடிய கட்சிகளுக்கும் துணை முதலமைச்சர் பதவியை கேட்கணும். அதுதான் உரிமை. ஒன்று. இன்னொன்று நான் சொல்லிடுறேன். சில பட்டியல்களை போட்டார் நண்பர், இதற்காக வாக்களிக்க வேண்டுமா என்று கேட்டார். நான் அது பாஜகவிற்கு எழுப்பிய கேள்வி, கொஸ்டின் பேப்பர், பட் நண்பர் பதில் எழுதினார். இருக்கட்டும், நான் 2 கேள்வி கேட்கிறேன். மக்கள் எதற்காக வாக்களித்தார்கள் என்றால், நீங்க அவருடைய ஆட்சியில போலீஸ் துறையை அவர் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். ஆனா 13 பேரை காக்கா குருவி மாதிரி தூத்துக்குடியில் சுட்டு கொல்லப்பட்ட பிறகும் எனக்கு அது தெரியாது என்று சொன்ன எடப்பாடி பழனிசாமியை விட அஜித்குமார் காவல்துறையினரால் கொடூரமாக தாக்கப்பட்டு மரணம் அடைந்ததற்கு பொறுப்பேற்றுக் கொண்டு மன்னிப்பு கேட்டு வருத்தம் தெரிவித்து உடனடியாக அந்த காவலர்கள் மீது நடவடிக்கை எடுத்து சஸ்பெண்ட் செய்து அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்த ஸ்டாலின் பரவாயில்லை, அவர் தனக்கு தெரியவே இல்லை என்று சொன்னார். எனவே எடப்பாடி பழனிசாமியை விட ஸ்டாலின் பரவாயில்லை என்று மக்கள் ஸ்டாலினுக்கு வாக்களித்தார்கள். சாத்தாங்குளத்தில் தந்தையும் மகனும் அடித்துக் கொள்ளப்பட்ட பிறகு அவங்க அடிச்செல்லாம் சாகடிக்கப்படல, அவங்க மூச்சு திணறி செத்தார்கள் என்று சொல்லி காவல்துறையினரை பாதுகாக்க மாசக்கணக்கா ஆட்சி அவங்க பேர்ல வழக்கு பதிவு செய்ய அந்த எடப்பாடி பழனிசாமியை விட பொறுப்பெடுத்துக் கொண்டு தன்னுடைய துறையின் கீழ் நடந்த தவறுக்கு வருத்தம் தெரிவித்து மிக வேகமாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய ஸ்டாலின் பரவாயில்ல என்று நினைத்தனால் மக்கள் தொடர்ந்து திமுகவிற்கு வாக்களிக்கிறார்கள். தன்னுடைய கட்சி தலைவனுடைய வீட்டை கொடநாடு பங்களாவையே கூட காப்பாற்ற முடியல, கொலை நடந்துச்சு, கொள்ளை நடந்துச்சு, அங்க இருந்து கடைசி ஒரு குரங்கு பொம்மையை தூக்கிட்டு போறதுக்காடா இவ்வளவுங்கிற கேள்வி இன்னி வரைக்கும் இருக்குது, விட தெரியாம. தான் புரட்சி தலைவி இதய தெய்வம் என்று சொன்ன அம்மையார் வாழ்ந்த பங்களாவையே காப்பாற்ற முடியாத எடப்பாடி பழனிசாமியை விட ஸ்டாலின் பரவாயில்லை என்று நினைத்ததால் ஸ்டாலினுக்கு வாக்களித்தார். அண்ணா பல்கலை மாணவி விவகாரத்தில் நடந்த தவறுக்கு பொறுப்பேற்று மிக விரைவாக கைது செய்து வழக்கும் நடத்தி அந்த குற்றவாளிக்கு உச்ச தண்டனை வாங்கி கொடுத்த ஸ்டாலின் எவ்வளவோ பரவாயில்ல. ஆனா பொள்ளாச்சியில தான் சொந்த கட்சிக்காரர் அதிமுக அணியினுடைய மாணவர் அணியினுடைய நகர செயலாளர் அருளானந்தத்தை ஓராண்டு ஆகியும் கட்சியிலிருந்து நீக்காம வச்சிருந்தாலும் ஐயா எடப்பாடி பழனிசாமி, அவரை விட ஸ்டாலின் பரவாயில்லைன்னு நினைச்சதுனால மக்கள் தொடர்ந்து இதுக்கெல்லாம் 21 வாக்களிச்சாங்க. இப்ப 25ல இந்த கேள்வி தான் இருக்கு சார். 2026 நான் சொன்னது 2024 சொன்னேன். 2024 நாடாளுமன்ற தேர்தல் சொன்னேன், உள்ளாட்சி தேர்தல் சொன்னேன், இடைத்தேர்தல் சொன்னேன். 2026 வாக்களிப்பார்கள். ரைட், ஓகே, இருக்கட்டும். அது நம்ம தேர்தல் முடிவுகள் வருகின்ற பொழுது நம்ம தெரிந்து கொள்வோம், பார்ப்போம். அது வரைக்கும் பரஸ்பரம் அதிமுக திமுக மீது குற்றம் சொல்லும், திமுக அதிமுக மீது குற்றம் சொல்லி இது நடக்கும். ஆனால் கூட்டணி அமைச்சரவை, கூட்டணி அரசு என்பதல்ல சார் இங்க பிரச்சனை. இங்க பிரதான பிரச்சனை வேற. தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் இன்றைக்கு ஒன்றிய அரசு ஒவ்வொன்றாக பறிக்கிறது. மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடி கே பழனிசாமி அவர்களே இந்த குற்றச்சாட்டை கூட்டணி சேர்றதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி கூட சொன்னாரு. நான் ரொம்ப நாள் பரஸ்பரம் இந்த கட்சி அவங்களை விமர்சித்தது, அவங்களை இவங்க விமர்சித்தது, அந்த மாதிரியான வாதங்களுக்குள்ள நான் போக விரும்பல. அது திமுக கூட்டணி நடந்திருக்குது, அதிமுக கூட்டணி நடந்திருக்குது. நான் அதுக்குள்ள போக விரும்பல. நான் ரொம்ப ஆழமா ஒண்ணு சொல்றேன். நான் சொல்றது தமிழ்நாட்டிற்கு நிதி இப்ப கூட்டணி அமைத்த பிறகு ஐயா அன்வர் ராஜா அவர்கள் ஒரு நாளிதழுக்கு பேட்டி அளிக்கிறார். ஆமா, பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கு நிதி தர மறுக்கிறது, அதுல எங்களுக்கு உடன்பாடு இல்லை, கண்டிக்கத்தக்கன்னு சொல்றாரு. நீங்க அதை பத்தி எப்ப பேசியிருக்கிறீங்க? சரி, கேட்போம். அப்போ நீங்க தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் அனைத்தையும் பறிக்கக்கூடிய இடத்துல பாஜக இருக்கிறது. அந்த பாஜகவோடு கூட்டணி வைத்து அதுவும் அவங்க பாருங்க, நாங்க ஆட்சி அமைப்போங்கிறாங்க, நாங்க தான் தீர்மானிப்போங்கிறாங்க, முதலமைச்சர் வேட்பாளர் தீர்மானிப்போங்கிறாங்க. ஒருபடி மேல போய் அஇஅதிமுக சேர்ந்த யாரேனும் ஒருவர் முதலமைச்சர் வேட்பாளர்ங்கிறாங்க. இத்தனையும் தாங்கி கொண்டு அந்த கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிர்பந்தத்தின் காரணமாக இருக்கிறாரோ அப்படிங்கிற சந்தேகம் என்னை போன்றவர்களுக்கு எழுகிறது. ஒரே 2014க்கு முன்னால தமிழ்நாட்டுக்கு வந்த நிதி, மத்திய அரசிட்ட வந்த நிதி 16,000 கோடி நீங்க செக் பண்ணிக்கலாம். ஆனால் 2014க்கு அப்புறம் இப்போ இந்த 10 வருஷத்துல 10 லட்சம் கோடி வந்திருக்கிறது மத்திய அரசு. திரு சேலமணியன், அதிமுக பாஜக கிட்ட கூட்டணி அரசு கேட்கலாம்ல, அது ஒரு யோசனை இருக்குல்ல அப்படின்றாரு திரு செந்தில்வேல்.
கார்கே செந்தில்வேல் அடுத்தடுத்து போட்ட யார்கர்ல பாத்தீங்கன்னா எனக்கு நெஞ்சு வலி வந்து இப்பதான் ஆஸ்பிரின் மாத்திரை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிச்சிட்டு ஆசுவாசப்படுத்திட்டு உட்காந்துருக்கிறேன். செந்தில்வேலுக்கு புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி மேல எவ்வளோ ஒரு அக்கறை, வாழ்த்துறேன், வரவேற்கிறேன். எளிய காமராஜனுடைய எளிய தொண்டர் ஜி.கே. மூப்பனார் அப்படிங்கிற பச்சை தமிழனுக்கு பிரதமராகக்கூடிய வாய்ப்பு கிடைச்சத கட்டைய போட்டு தடுத்த கருணாநிதிங்கிறது வரலாற்று பக்கத்து போய் அவர் படிக்க சொல்லுங்க. இந்தியா தாண்டி உலகமே போற்றக்கூடிய எங்கள் அணுசக்தி விஞ்ஞானி ஐயா அப்துல் கலாம் அவர்கள் 2வது முறையா ஜனாதிபதி தேர்தல் நின்னப்ப கலாம் என்றால் கழகம் அப்படின்னு சொல்லி கலாம்ங்கிற அந்த பெரும் மனிதருக்கு எதிராக ஓட்டு போட்டு அவர் கமுத்துறது கருணாநிதிங்கிற வரலாறு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் நடக்காம புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி துணை பிரதமர் ஆகணும்னா 2026 அவருக்கு பெரும்பான்மையா 170 இடத்துல வெற்றியை கொடுங்க. 2029 தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவுக்கு பெரு வெற்றியை கொடுத்தீங்கன்னா அந்த மந்திரி சபையில் எடப்பாடி பழனிசாமி துணை முதலமைச்சராக இருப்பார் அப்படிங்கறத சொல்றேன். அப்புறம் செந்தில்வேல் ஒரு ஏற்கனவே நெறியாளரா இருந்து நீங்க பேச வந்திருக்கிறவரு கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசணும். ஒவ்வொருத்தருடைய சாதிய பின்புலத்துல எத்தனை பர்சன்டேஜ்னு கேட்டீங்கன்னா அதை நான் முதலமைச்சருக்கு அப்படியே அப்ளை பண்ணேன்னா அவர் சார்ந்திருக்கிற சமுதாயம் எத்தனை பர்சன்டேஜ் இருக்குதுன்னு கேட்டா இவர் சொன்ன கருத்து விட்டுருங்க. ரைட், ஓகே, புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் நண்பர் நம்ம பாவலனும் செந்தில்வேலு இந்த அதிகார பகிர்வு பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் அப்படின்னாங்க. அதிகார பகிர்வு பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் பண்ணவங்க யாருங்கிறத மட்டும் நீங்க எப்படி அவருக்கு நேரம் கொடுத்தீங்களோ அந்த மாதிரி கொடுங்க. PH பாண்டியன்கிற கிறிஸ்தவரையும் தனபால் என்ற பட்டியலினத்தையும் ஜனாதிபதி ஆக்குனது அதிமுக. தமிழ் மகன் உசேன் என்ற ஏழை அவைத்தலைவர் தலித் என்றவரை தமிழ் மகன் உசேன் அவைத்தலைவர் அதிமுக அவைத்தலைவர் இல்ல நீங்க ஜனாதிபதின்னு சொல்லிட்டீங்க. சரி, தலித் எழில்மலை என்ற பட்டியலினத்தை சேர்ந்தவர் திருச்சியில பொது தொகுதியில் நிக்க ஜெயிக்க வச்சது அதிமுக. பதர் செய்யத்துக்கு உருது பேசும் முஸ்லிமை நிக்க வச்சு எம்எல்ஏ ஆக்குனது அம்மா அவர்கள். கருப்பசாமி பாண்டியன் என்ற குடிசையில வாழ்ந்த பட்டியலின ஒரு மகனை கொண்டு போய் நிற்க வச்சு அமைச்சராக்குனது அதிமுக. இதெல்லாம் வந்து அதிமுக பண்ண நீங்க சொல்ற அதிகார பகிர்வு பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட். ராம்நாத் கோவிந்த் என்ற பட்டியலினத்தை சேர்ந்தவர் ஜனாதிபதி ஆக்குனது பாஜக. ஜனாதிபதி முர்முங்கிற பழங்குடி மக்களை வந்து ஜனாதிபதி ஆக்குனது பாஜக. APJ அப்துல் கலாம் உலகம் போற்றும் தலைவரை வந்து ஜனாதிபதி ஆக்குனது வந்து பாஜக. முக்தார் அப்பாஸ் நக்கீவுக்கு மந்திரி பதவி கொடுத்தது பாஜக. கேரளாவை சேர்ந்த கிறிஸ்தவருக்கு மந்திரி பதவி கொடுத்தது பாஜகங்கிறப்ப அதிகார பகிர்வு எம்பவர்மெண்ட் அப்படிங்கிற அடிப்படையில நண்பர் பாவலனுக்கு என்ன கேட்கறேன்னா வேணாம், டெப்டி சிஎம் வேண்டாங்க. நான் என்ன சொல்றேன்னா 4 அமைச்சர் பதவி கேளுங்க. நிதி, போக்குவரத்து, பொதுப்பணித்துறை, டாஸ்மார்க் நீங்க கையில் எடுத்து அடுத்த தடவை நீங்க ஆட்சியில உட்காந்தீங்கன்னா கள்ளச்சாராய தடுக்கலாம். ஏன்னா பெரும்பகுதியா கள்ளச்சாராய குடிச்சு சாகிறோம் என்னுடைய தலித்தின சகோதரன், அதை தடுக்கலாம். பொதுப்பணித்துறை அமைச்சர் கேட்டு வாங்கினா மணல் திருட்டை தடுக்கலாம், தமிழகத்தை காக்கலாம். ஒரு படத்துல எப்படி கமல் வந்து திருமாவளவன் ரோல் எடுத்து மணல் திருட்டை காப்பாத்தினாரோ அந்த மாதிரி நிஜத்திலையும் காப்பாற்றலாம். இந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து நல்லது பண்றதை விட்டுட்டு திஸ் இஸ் தி ரைட் டைம், ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு கேட்கறது 2 திராவிட கட்சிகளுமே கூட்டணி நம்பி இருக்கிற நேரம் தான். திஸ் இஸ் தி அப்ரோப்ரியேட் டைம் அண்ட் ரைட் டைம். அதனால 4 மந்திரி பதவி கேளுங்க. பாவலன் இல்லை, அது வந்து ஒரு பாட்டில் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்காரு. எங்களை பார்த்து 4 அமைச்சர் பதவி கேளுங்கன்னு சொல்கிறாரு. இன்றைக்கு இறுதி கருத்து சுருக்கமாக ஒன்றியத்தில் ஆளக்கூடிய பாரதிய ஜனதா அரசு எத்தனை பேருக்கு பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவருக்கு முக்கியமான அமைச்சர் பதவி கொடுத்துருக்காங்க? பல்வேறு மாநிலங்களில் பாஜக குடியரசுத் தலைவராகவே குடியரசுத் தலைவர் ஆக்கி கோயிலுக்குள்ளே விடாமல் தடுத்து வச்சுருந்தாங்க. கோயிலுக்குள்ளே போக முடியல சார். அவர் வந்து பணி ஓய்வு பெற்றப்ப அவர் எவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்க. பொது தொகுதிக்கு ஆசைப்படலாம், எவ்வளவு அசிங்கப்படுத்தினாங்க. ஜனாதிபதி முர்மு வந்து நாடாளுமன்ற திறப்பு விழா கூப்பிட்டாங்களா? நாடாளுமன்றத்தினுடைய மாண்புக்கு வந்து உரியவர் தான் ஜனாதிபதி பதவி. சுருக்கமா அந்த பதவியில் இருக்கக்கூடிய முர்மு வந்து நாடாளுமன்ற திறப்பு விழா கூப்பிடல. அப்ப இவங்க வந்து பேருக்கு வாக்கு அறுவடை பண்ணணும் அப்படின்றதுக்காக பட்டியல் சமூகம் பழங்குடி சமூகத்திலிருந்து ஆட்களை தேர்வு பண்ணி டம்மியாக வச்சுக்கிறாங்க, அடிமையாக வச்சுக்கிறாங்க. அவர்களுக்கான அங்கீகாரத்தை கொடுத்துருக்கீங்களா, மதிப்பை கொடுத்துருக்கீங்களா? இந்த போராட்டமே பட்டியல் சமூக மக்களுக்கான போராட்டமே மதிப்பு மரியாதைக்காக தான்.
சும்மா வந்து பதவி கொடுத்து ஓரமாக உட்கார சொல்றது இல்லை. அப்போ இவங்க இன்றைக்கு இந்தியாவே ஆளக்கூடிய பாரதிய ஜனதாவில் பட்டியல் சமூக மக்களுக்கோ பழங்குடி மக்களுக்கோ எதையுமே செய்யாமல் வந்து நாங்கள் அதை கொடுத்துருக்கோம் இதை கொடுத்துருக்கோம் திமுக அரசு இது கொடுத்தோன்னா நான் என்ன கேட்குறேன்னா அதிமுகவில் வந்து அமைச்சராக்குனாங்க இது சட்டமன்றத்தில் வந்து சபாநாயகர் இருக்காங்க. அதே தான் திமுகலையும் வந்து பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க அமைச்சராகலையா வந்து சபாநாயகர் ஆகலையா? ரெண்டு கட்சிக்கு அது பொருந்தும். திமுக கடந்த காலங்களே இருங்க, எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க. இப்ப இவர் பேச நான் பேசணும்ல, அவர் பேசிட்டாரு இவர் பேச இல்லைங்க. இப்போ இவர் மணிகண்டன் பேசும்போது இவர் குமார் அவர்கள் பேசும்போது என்ன சொன்னார்னா, ஆரம்பத்திலேயே விஜய்க்கு வந்து திமுகவிலிருந்து வாக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும், அதிமுகலேருந்து வாக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். ஆனால் இந்த டிரான்ஸ்ஃபர் ஆகிற வாக்கெல்லாம் விஜய்க்கு போகணும்னு சொன்னார் ஒழிய பாஜகவுக்கு போகணும்னு சொல்லலை. உண்மைதான் சொல்லணும். சிறுபான்மையினர் வாக்கு எப்படி வந்து விஜய்க்கு போகும், அதுக்கான டேட்டா ஏதாவது உங்ககிட்ட இருக்கா? அவர் சிறுபான்மையின மக்களுக்காக விஜய் எந்த காலத்துல என்ன பேசினாரு, என்ன சிறுபான்மை சமூகத்தை இன்சூர் வாக்குன்னு சொன்னார்ல, இன்சூர் வாக்குன்னு சொல்லும்போது அது நியாயப்படுத்தப்பட்டதான். எப்போதுமே அகில இந்திய அளவில் சிறுபான்மையினர் வாக்குகளும் பட்டியல் சமூக வாக்குகளும் பழங்குடியின மக்கள் வாக்குகளும் காங்கிரஸ் கட்சிக்கு ஸ்டாண்டர்டா இருக்கும். தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா திமுக கூட்டணிக்கு அது ஸ்டாண்டர்டா இருக்கும். அதுல மாற்று கருத்து இல்ல. சரி, ஓகே. ஒரே ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு நிமிஷம். அவர் சொன்னதுக்கு பதில் சொல்லி 10 லட்சம் வந்து தமிழ்நாட்டிற்கு நிதி இவங்க ஒன்றிய அரசு பொய் சொல்லுகிறது. ஒன்றிய அரசு பொய் சொல்லுகிறது. தமிழ்நாட்டிற்கு சரி, ஓகே, நிறைய நாட்கள் இருக்கு. தமிழ்நாடு அரசு நிறைய நாட்கள் இருக்குது. அடுத்த நாட்களும் நம்ம பேசலாம். கூடிய கடனை ஒன்றிய அரசு கொடுத்து சொல்றாங்க. தமிழக அரசியல் களம் கூட்டணி ஆட்சியை நோக்கி நகர போகிறதா பொறுத்து பார்க்கலாம். விவாதத்தில் இணைந்த விருதுகளுக்கு நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இருந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.